சும்மா அமைதியாக இருக்கிற தமிழகத்தில் வன்முறையை தூண்டி கிளர்ச்சியை ஏற்படுத்தி அதில் கொட்டியை கலைக்கு மீன் பிடிக்க ராமதாஸ் முயற்சி பண்ணுறாருன்னு நான் சொல்ல வரேன். அவர் மேலே பையன் பூம்புகாரில் தன் மகளுக்கு ஸ்ரீமதிக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்ண போகிறாரு. இவர் நடைபயணம் முடிஞ்சோடனே அன்னி சௌமியாவுக்கு பட்டாபிஷேகம் பண்ண போகிறாரு. மொத்தத்தில் 2 பேருமே தன் குடும்ப உறுப்பினருக்கோசம் தான் போராடுறாங்க, வன்னியர் மக்களுக்கோசம் போராடுவோம் இல்லை. யார் போட்டி அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்க கூட முதல்ல 2 பேருமே போவாங்க. 2 பேரும் ஒரே அலைன்ஸுக்கு போவாங்களா இல்லை வேறு வேறு அலைன்ஸ்? போட்டி ஆளுக்கு பாதி பிரித்து கொடுத்து அதுக்கும் ஓகேன்னு வரும் ராமதாஸ். இந்த பக்கம் அன்புமணி விட்டு இந்த பக்கம் நான் இருக்கட்டும். மயிலம் சட்டமன்றத்தில் ஐயா ராமதாஸ் நிற்க எல்லா வாக்குறுதியும் தான் காற்றுல பறக்க விட்டார். இது மட்டும் என்ன, சட்டமன்ற தேர்தல் நின்று அவரே தமிழக முதல்வர் வேட்பாளராக அறிவிச்சுக்கிட்டோம் தன்னை தானே. யார் தடுக்க போகிறான்? மயிலம் தொகுதியில் தமிழக முதல்வர் வேட்பாளருக்கான சீட்டுக்கு உறுதி பண்ணின்னு அவரே வேட்பாளராக போட்டியிட போகிறார். அந்த அறிவிப்பு மிக விரைவில் வரப்போகுது. அப்போ பாமக தனித்து போட்டியிட போகிறது அப்படிங்கிற நிலையில் தான் இருக்காங்க. தனித்து போட்டி தன்னை தானே அவர் முதல்வர் வேட்பாளர் அறிவிக்க போகிற அந்த கிறுக்குத்தனமாக முடிவுலாம் அவர் எடுக்க போகிறார். ஆனால் எனக்கு அடுத்து வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த ஒருவர் தான் அதிமுகவுக்கு முதலமைச்சராக வருவார் அப்படிங்கிறத சுட்டி காட்டுகிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படிலாம் எடுத்துக்க முடியாதுங்க. அவ்வளோ பெருந்தன்மைலாம் அந்த வேலையில் கொண்டவங்களுக்குலாம் கிடையாதுங்க. அதை சும்மா அங்கே கூட்டத்தை பார்த்து ஒரு ஏச்சி சமூகத்தை தட்டி ஒன்றுன்றதுக்கோசம் இதாக கேள்வி கேட்டக்கூடாதுன்றதுக்கோசம் அப்படி ஒரு பிட்டை போட்டார். ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொள்ள நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுகவுடைய முன்னாள் நிர்வாகி ஆவின் வைத்தியநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய பிறந்த நாள் 86வது பிறந்த நாளை கொண்டாடி இருக்காங்க. இதுல ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை படமா எடுப்பதற்கான போஸ்டரை இன்னும் வெளியிட்டு இருக்காங்க. இயக்குனர் சேரன் அவர்கள் இந்த படத்தை இயக்குறாங்க. படத்துடைய பெயரே ஐயா தான். இந்த படத்துல வந்து ஐயா அப்படிங்கிற கேரக்டர்ல சரத்குமார் அவர்கள் நடிக்க போகிறார். லைக்கா நிறுவனம் இயக்க போகிறது அப்படிங்கிற செய்திகளும் வெளியாகிருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? என்ன காரணம் அப்படின்னா, இப்போ பாமகவில் பிளவுபட்ட நிலையில மோதல்கள் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இது போன்ற ஒரு நிகழ்வு எப்படி பாக்குறீங்க? சார், முதல்ல ஐயா டாக்டர் ஐயா ராமதாஸுக்கு அவருடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் ஆட்சியும் மக்களுடைய ஆட்சியும் அவருக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கணும், எல்லாம் வல்ல இறைவனை நாங்கள் வேண்டிக்கிறோம். 2வது, அவருக்கு அன்பான இந்த பிறந்தநாள் அவருக்கு சொல்கிற அன்பான வேண்டுகோள்னா, இந்த இயக்கத்தையும் வன்னியர் சங்கத்தையும் தன் மகன் அன்புமணியிடம் ஒப்படைக்கிறது தான் சால தெரிந்தது என்பதை நாங்கள் சொல்லிக்கிறோம். இந்த பிறந்தநாள் கடவுள் அவருக்கு எல்லாம் வல்ல கடவுள் நல்ல தீர்க்க ஆயுசையும் நல்ல அறிவியும் ஆலோசனையும் கடவுள் மூலியமாக வழங்கணும். ஒரு மனுஷன் சொன்னால் கேட்டுக்க மாட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கொடுத்தா அந்த இயக்கம் பலம் பெறும். இல்லைனா இப்போ இருக்கிற மாதிரி பலவீனமாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அன்புமணி அவர்கள் செங்கல்பட்டு திருப்போரூர்ல இருந்து பயணத்தை துவக்குறாங்க. தமிழக மக்களுக்கான உரிமைகளை மீட்பதற்கான ஒரு பயணம் அப்படிங்கிற நிலையில் ஒரு பயணத்தை துவக்குறாங்க. ஏற்கனவே ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் டிஜிபி அலுவலகத்தில் புகார் கொடுத்திருந்தாங்க. அன்புமணி ராமதாஸ் அவருடைய பயணத்தில் பாமகவுடைய கொடியோ பாமகவுடைய சின்னமோ பாமக குறித்து எதையும் பயன்படுத்தக்கூடாது, இது போன்ற ஒரு பயணம் வட தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை கேள்விக்குறியாக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. அதையும் தாண்டி அன்புமணி அவருடைய பயணம் துவங்குகிறது. இதை எப்படி பார்க்குறீங்க? அந்த பயணத்தில் இவரோட படமோ இல்லை ஐயாவோட எதுவுமே இல்லையே, அவர் பேரையே எங்கேயுமே உபயோகிக்கலையே. இல்ல, ஐயாவுடைய பிறந்த நாள் அன்றைக்கு தான் அன்புமணி அவர்கள் பயணத்தை துவக்குறாங்க. அதுதான் சொல்றேன். அவருடைய பேரையோ புகழையோ அவர் எந்த விதத்திலையும் பயன்படுத்திக்க விரும்பலை, அவர் ஐயா சொன்ன மாதிரி. அதனால் அந்த பயணம் வெற்றி பெற தம்பி அன்புமணிக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த வெற்றி பயணமாக அமையும் கண்டிப்பாக. ஏற்கனவே ஒரு முறை முன்னேற்றம் அன்புமணி இருந்தது, அது கட்சியில் ஏமாற்றமாக முடிஞ்சது. இந்த முறை இந்த பயணம் வெற்றி பெறும், நல்ல மாற்றத்தை தமிழக மக்களுக்கு கொடுப்பார்னு நம்புறோம் நாங்கள். இப்போ ராமதாஸ் அவர்கள் வந்து அன்புமணியுடைய பயணம் வட தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்கும், கலவரத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி தான் புகார் கொடுத்திருக்காங்க. அவர் எது வேணாலும் கொடுக்கலாம். நிஜமா வட தமிழகத்தில் கலவரத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அவர் தான் கலவரம் பண்ணணும். அவர் பண்ணாமல் இருந்தாருன்னா சேர்த்தான். கலவரத்தை ராமதாஸ் ஐயா தூண்டி விடாமல் இருந்தால் சேர்த்தான். எல்லாம் இப்போல்லாம் வன்னியர்கள்லாம் ரொம்ப புத்திசாலி ஆகிட்டாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவங்களாம் இவருக்கோசலாம் அடிச்சிக்கின்னு ரோட்டில் விழுந்துன்னு விசிகா கூட தகராறு பண்ணி குத்தின்னு ஜெயிலில் இருந்த மாதிரிலாம் இப்போலாம் இல்லை. இவர் பேச்சு அது மாதிரி வன்முறையே ராமதாஸ் மறைமுகமாக தூண்டுறாருன்னு அவர் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறேன். சும்மா அமைதியாக இருக்கிற தமிழகத்தில் வன்முறையை தூண்டி கிளர்ச்சியை ஏற்படுத்தி அதில் கொட்டியை கலைக்கு மீன் பிடிக்க ராமதாஸ் முயற்சி பண்ணுறாருன்னு நான் சொல்ல வரேன். அவர் மேலே பையன். இப்போ ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் பூம்புகார்ல மகளிர் மாநாட்டுக்கான வேலைகள்ல பிஸியா இருக்காங்க. இந்த பக்கம் அன்புமணி அவர்களுடைய பயணம், ரெண்டுமே வந்து எதிரும் புதிருமா இருக்கக்கூடிய நிகழ்வு. எப்படி பூம்புகாரில் தன் மகளுக்கு ஸ்ரீமதிக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்ண போகிறாரு. இவர் நடைபயணம் முடிஞ்சோடனே அன்னி சௌமியாவுக்கு பட்டாபிஷேகம் பண்ண போகிறாரு அன்புமணி அவர்கள். ஆமாம்.
மொத்தத்தில் 2 பேருமே தன் குடும்ப உறுப்பினருக்கோசம் தான் போராடுறாங்க, வன்னியர் மக்களுக்கோசம் போராடுவோம் இல்லை பிற்படுத்தப்பட்ட பின்தங்கிய மக்களுக்காக போராட்டத்தை அவர் எப்போ கைவிட்டு பல வருஷம் ஆயிடுச்சு. எப்போ ஐயா ராமதாஸ் கிட்ட பணம் சேர்ந்ததோ அன்றைக்கே மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களை கைவிட்டுட்டாருன்னு தான் சொல்லணும். இப்போ தேர்தல் நெருங்கக்கூடிய சூழ்நிலையில இன்னும் 2 பேரும் இணையாமல் இருக்கக்கூடிய நிகழ்வு, 2 பட்ட பாமக, 2 பாமக அப்படின்னு இருக்கிறத எப்படி பார்ப்பது? அதாவது ஆண்கள் சண்டை போட்டால் குடும்பத்துக்குள்ளே உடனே சேர்ந்துருவாங்க. இதுங்க 2 பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தினால சௌமியா அன்புமணியும் இவருடைய சகோதரிமான மேட்டர்ன்றதுனால இந்த பக்கம் மனைவி, இந்த பக்கம் மூத்த சகோதரின்றதுனால இது அவ்வளோ சீக்கிரம் இந்த பிரச்சனை அணையன்னு நான் எதிர்பார்க்கல. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா கட்சிகளுமே அலையன்ஸை ஃபார்ம் பண்ணக்கூடிய வேலையில், கூட்டணியை உறுதிப்படுத்தக்கூடிய வேலையில் தீவிரமாக ஈடுபட்டு இருக்காங்க. பாமக வந்து இப்போ எந்த அலையன்ஸில் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த மோதல் தேர்தலுக்கு முந்தைய நிலையில் முடிவுக்கு வருமா? பாமக ஏதாவது கட்சியோட கூட்டணிக்கு செல்வாங்களா, அல்லது 2 பாமகவாக 2 அலையன்ஸ் கூட இணைவாங்களா? எப்படி பார்ப்பது? யார் போட்டி அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்க கூட முதல்ல 2 பேருமே போவாங்க. 2 பேரும் ஒரே அலையன்ஸுக்கு போவாங்களா, இல்லை வேற வேற அலையன்ஸ்? போட்டி ஆளுக்கு பாதி பிரித்து கொடுத்தா அதுக்கும் ஓகேன்னு வரும் ராமதாஸ். இந்த பக்கம் அன்புமணி இருக்கட்டும், இந்த பக்கம் நான் இருக்கட்டும்னு வரும். திமுகவில் போட்டி அதிகமாக கொடுக்க மாட்டாங்க. ஒரு வேளை கொடுத்தா திமுகவுக்கு ராமதாஸ் போகிறதுக்கு தயங்கவே மாட்டார். ஆனால் மோடி அவர்கள் குறித்து என்னுடைய நண்பர் அப்படிங்கிறாரு. பிரதமர் மோடி அவர்கள் என்னுடைய நண்பர். எந்த ஒரு விஷயம்னாலும் நான் மத்திய அரசாங்கத்திட்ட பேசி கேட்டு பெறலாம் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இவ்வளோ நாள் ஏன் பெறலாம் தாங்க, உன் நண்பர் ஆட்சி தானே நடக்குது, ஏன் போய் மற்ற தமிழகத்துக்கான தேவைகளை நீ பூர்த்தி செய்து தரலாம் தானே கேட்குறோம். வன்னியர்களுக்கு 10.5% இவங்க தான் மாநில அரசு தான் கொடுக்க மாட்டேது. மத்திய அரசுக்கிட்டே நீங்கள் போராடி வாங்கி தந்துருக்கலாமே. இல்லை, கட்சியுடைய தலைவராக முழுக்க அன்புமணி பார்த்துக்கிட்டதுனால அன்புமணி வந்து பிரதமர் மோடி இடத்துலேருந்து எதையுமே வாங்கி கொடுக்கல. அதனால ராமதாஸ் அவர்கள் கட்சியை மீண்டும் தன்னுடைய கண்ட்ரோலில் எடுத்து வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ராமதாஸ் சட்டமன்ற தொகுதியில் நிற்க சொல்லுங்கள். மயிலம் சட்டமன்ற தொகுதியில் ஐயா ராமதாஸ் நிற்க சொல்ல எல்லா வாக்குறுதியும் தான் காற்றுல பறக்க விட்டார். இது மட்டும் என்ன, சட்டமன்ற தேர்தல் நின்று அவரே தமிழக முதல்வர் வேட்பாளராக அறிவிச்சுக்கிட்டோம் தன்னை தானே. யார் தடுக்க போகிறான்? தனித்து போட்டியிடணும்னு சொல்கிறாங்க. ஆமாம், கட்சி தலைமைக்கே நான் வரமாட்டேன்னு சொன்னேன், வந்துட்டேன். அடுத்த முதல்வர் நான் அரசியல் இது பதவி வரமாட்டேன்னா இப்போ திரும்ப வேட்பாளராக மயிலம் தொகுதியில் நில்லுங்க. உங்கள் சொந்த தொகுதியில் நிற்க தான் போகிறாரு. இல்லை, தேர்தலில் போட்டியிட போகிறாரா? கண்டிப்பாக போட்டிடுவார். மயிலம் தொகுதியில் தமிழக முதல்வர் வேட்பாளருக்கான சீட்டுக்கு உறுதி பண்ணின்னு அவரே வேட்பாளராக போட்டியிட போகிறார். அந்த அறிவிப்பு மிக விரைவில் வரப்போகுது. அப்போ பாமக தனித்து போட்டியிட போகிறது அப்படிங்கிற நிலையில தான் இருக்காங்க. தனித்து போட்டி தன்னைத்தானே அவர் முதல்வர் வேட்பாளர் அறிவிக்க போகிற அந்த கிறுக்குத்தனமாக முடிவுலாம் அவர் எடுக்க போகிறார். இல்லை, அப்போ ராமதாஸ் அவர்கள் ஏதாவது ஒரு அலையன்ஸில் இருந்துட்டு அந்த தொகுதியில் தன்னைத்தானே முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண போகிறாரா? பாமக தமிழ்நாட்டில் இந்த மாதிரி இதே மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தாருன்னா தமிழ்நாட்டில் பிரதான கட்சியான திமுக, அதிமுக, என்டிஏ, பிஜேபி இந்த கட்சியெலாம் பாமகவை கைட்டி விட போகிறாங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா விரைவில் பாமகவை யாரும் அம்மா ஒரு முறை கலைஞர் அம்மாவை பேசிட்டு ஒரு வாட்டி பண்ணாங்க. ஐ திங்க் 2006 நினைக்கிறேன். தனித்தை கைட்டி விட்டாங்க. 2 பேருமே கூட்டணியில் சேர்க்கல. இதே மாதிரி பார்கெனிங் பவர் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருந்தார். ஸ்ட்ராட்டஜியை மாற்றி பண்ணிகிட்டே இருந்தார் ஐயா ராமதாஸ். வச்சாங்க ஆப்பு. 2014 அப்புறம் அன்புமணி வந்ததுக்கப்புறம் அப்படி குரங்கு தாவல்லாம் கிடையாது. ஒரே கன்சிஸ்டண்ட்டாக ஒரே பக்கமாக நிற்கிறார். யார்? டாக்டர் அன்புமணி என்டிஏ கூட்டணியில். இது இவருக்கு ஏன் பிடிக்க மாட்டுது? தான் குடும்பத்துக்கோசம் பொட்டி வாங்கிறதுக்கோசம் யார் அதிகமாக கொடுப்பாங்களோ பார்கெனிங் பவர் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறார் ஐயா ராமதாஸ். இது அரசியலுக்கு நல்லதில்லை. இப்போ மோடி தமிழகம் வரக்கூடிய நிகழ்வு, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போய் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அப்பாயின்மெண்ட் கேட்பாங்க, கொடுத்தா பார்ப்பாங்க. நான் கேட்டிருப்பாரு, கொடுத்தா பார்ப்பாங்க. இல்லை ஐயா நரேந்திர மோடிஜி கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்ணிட்டு 2 பேருமே கூட அட்வைஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்காரு. 2 பேரும் சண்டை போட்டுக்காரையும் சமரசம் கூட பண்ணிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இந்த வாட்டி பிரதமர் நரேந்திர மோடி வர்றது நிறைய சமரச தீர்வுக்கு வழிவகுக்கும் தான் நான் எதிர்பார்க்குறேன். பாமகவில் இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனை, இந்த பக்கம் அதிமுகவில் ஓபிஎஸ், டிடிவி தினகரன், இபிஎஸ் இந்த பிரச்சனை, இது எல்லாத்தையும் பாஜகவில் இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனைகள், அண்ணாமலை இதெல்லாம் தீர்த்து வச்சுட்டு தான் இங்கேருந்து போவார் நம்புறேன் நான். அப்ப மோடி அவர்களுடைய வருகை முழுக்க தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு பஞ்சாயத்து அப்படிங்கிறது தான் அமையும். பஞ்சாயத்தோட தான் நான் அமித்ஷா விட்டு பார்த்தாரு. அது அவரால் முழுமையாக வடிவமைக்க முடியல, அதை வழிக்கு கொண்டு வர தெரியல. அதனால் நானே பார்த்துக்கிறேன் ஐயா மோடிஜி வந்துறாரு. இப்போ பாமக நீங்க சொன்னது போல பிளவுபட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில வட மாவட்டங்கள்ல கணிசமாக இருக்கக்கூடிய, அதாவது வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்கக்கூடிய வன்னியர்களுடைய வாக்கு அப்போ எந்த கட்சிக்கு எந்த பக்கம் சிதறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும்? அதாவது பாமகவுடைய வாக்கு வங்கியாக இருந்த வாக்குகள். ஒரே ஒரு விஷயம், பாமக சொல்கிறத, டாக்டர் ஐயா சொல்கிறத, ராமதாஸ் ஐயா சொல்கிறத வன்னிய பெருமக்களும் சரி, பாட்டாளி மக்கள் கட்சி சொந்தங்களும் சரி ஏற்பதில்லை. அதுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்கிறேன். சிவி சண்முகம் கடந்த 2021 தேர்தலில் பாமக கூட்டணியில் தான் நின்னார். அதுவும் வன்னியர்கள் அதிகமாக வாழக்கூடிய கிட்டத்தட்ட 90,000 வாக்கு இருக்கக்கூடிய விழுப்புரம் தொகுதியில் தான் நின்னார் அவர். ஆனால் ஐயா ராமதாஸ் ஆதரவு கொடுத்து அவரால் வெற்றி பெற முடியலையே. யார் காரணம்? அதனால் இனி வரும் காலத்தில் திமுக இருக்கிற வன்னியர் திமுக போடுவான், அதிமுக இருக்கிற வன்னியர் அதிமுக போடுவான்,
பிஜேபியில் இருக்கிற வன்னியர் பிஜேபிக்கு போடுவான், காங்கிரஸ் வன்னியர் காங்கிரஸுக்கு போடுவான். இனிமேல் தலைமை ராமதாஸுக்கு அந்த பவர் போயிடுச்சுன்னு தான் சொல்லுவேன் நான். போயிடுச்சு அவர்கிட்ட இந்த பவர். இப்போ நீங்க CV சண்முகம் அப்படின்னு சொல்லும் போதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் பயணத்துல பேசும்போது தமிழகத்துடைய முதலமைச்சராக ஏன் CV சண்முகம் வரக்கூடாது அப்படிங்கிற கேள்விகளை முன் வச்சிருக்காங்களே, இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது அவர் சொன்ன கருத்து என்னன்னா, இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாரிசு அரசியல் இருக்கிற இடம் இல்லை. திமுக மாதிரி கலைஞர், அதுக்கப்புறம் MK ஸ்டாலின், அதுக்கப்புறம் உதயநிதிக்கு அப்புறம் இன்பநிதின்னு இல்லை. நாளைக்கு CV சண்முகம் கூட இந்த இடத்துக்கு என்னுடைய இடத்துக்கு நிரப்புவார். நான் இல்லைன்னா எனக்கு பதில் அவர் நிரப்புவார். இது வந்து அதிமுக சாதாரண தொண்டனின் இயக்கம் என்ற பொருள் கூட அதை சொன்னார், சுட்டி காட்டினார். இப்போ இருக்கக்கூடிய பாமகவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதிருப்தியில வன்னியர் சமுதாய மக்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில எடப்பாடியாருடைய இந்த கருத்துக்கள் வன்னியர் சமுதாய மக்களை அதிமுக பக்கம் எடப்பாடி பக்கம் திருப்பதற்கான ஒரு சாமர்த்தியம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அதே 10.5 பற்றி அங்கே கேட்டாங்க கடலூரில், அதுக்கு பதிலே சொல்லலையே சரியா. அந்த மாவட்டம் ஃபுல்லாக சுற்றுப்பயணம் பண்ணுறாரு. நான் கொண்டு வந்த 10.5% மீண்டும் நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்தால் என்னுடைய முதல் கையெழுத்து இது வந்து அதுதான் இருக்கணும். ஒரு பிரகடனம் பண்ணியிருக்கலாமே, பிரகடனம் பார்த்துருக்கலாமே. வன்னியருக்கு செய்யறதுக்கு திமுகவும் தயாராக இல்லை, அதிமுகவும் தயாராக இல்லை. அவங்களுடைய நியாயமான கோரிக்கையை கூட கையெழுத்துக்கு தயாராக இல்லை. அதுதான் வருத்தப்பட வேண்டிய விஷயமா இருக்கும். இல்லை, இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் கட்சியில பல தலைவர்கள் இருந்தாலும் CV சண்முகத்தை மட்டும் ஸ்பெசிஃபிக்கா தெரிவிக்கிறாங்க அப்படின்னா பாமகவுடைய வாக்கு வங்கியை அதிமுக பக்கம் திருப்பதற்கான ஒரு இதே வார்த்தையை கடலூரில் MC சம்பத்துக்கும் சொன்னார். இந்த வார்த்தையை நான் இல்லைன்னா MC சம்பத்து கூட இதை வழி நடத்துவாருன்னு. அது ஒரு இதுக்கு சொல்றதை தவிர அதுதான் MC சம்பத் அவர்களும் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர். அதுதான் அந்த வார்த்தையை சொன்னாங்க. CV சண்முகம் அவர்களும் வன்னியர் சமுதாயத்தை சொன்னாங்க. வன்னியர் பெரும்பகுதியில் இருக்கிற அந்த இடத்துல சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, இங்க CV சண்முகத்தை சொன்னார், அதே வார்த்தையை அங்க போய் MC சம்பத் அண்ணன் சொன்னார். அதனால அது CV சண்முகத்து எனக்கு அப்புறம் வாரிசு CV சண்முகம் தான்ன்றது எந்த இடத்துலையும் அவர் திறன்பட சொல்லல. ஆனா எனக்கு அடுத்து வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த ஒருவர் தான் அதிமுகவுக்கு முதலமைச்சராக வருவார் அப்படிங்கிறத சுட்டி காட்டுகிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படிலாம் எடுத்துக்க முடியாதுங்க. அவ்வளோ பெருந்தன்மையெல்லாம் அந்த விளையாட கொண்டவங்களுக்கெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் அதை சும்மா அங்கே கூட்டத்தை பார்த்து ஒரு சண்முகத்தை தட்டி விடணுன்றதுக்கோசம் இதாக கேள்வி கேட்டக்கூடாதுன்றதுக்கோசம் அப்படி ஒரு பிட்டை போட்டார். அதுக்குள்ளே மற்றவங்களாம் ஊனோன்னா அங்கே போய் அந்த பிட்டை மாற்றி MC சம்பத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். அவ்வளோதான். இவர் எப்படியாப்பட்ட கேள்வி நம்மளுக்கு தானே தெரியும். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி. வணக்கம்.